வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைகள் வளரும் பொழுது நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே குழந்தைய நல்லா தான் வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கவே மாட்டாங்க. அது என்னென்னா, அந்த குழந்தை நச்சு நச்சு நச்சுன்னு பல கேள்விகள் கேட்கும். அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்லை. அதுக்கு தோணும், தானாக தோணும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறாங்கல்ல, அந்த கணக்கில் அந்த தெய்வம் நம்மளை எப்படி சோதிக்குதோ அதே மாதிரி அது ஏன் வந்தது, இது ஏன் வந்தது, இது எப்படி வரும், அது எப்படி வரும், இதுக்கு என்னாச்சு, அதுக்கு என்னாச்சு, அதை காணுமே, இப்படி என்ன கேள்வி கேட்கும், எப்போ கேட்குங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம 2-3 கேள்விகளுக்கு மட்டும் நம்ம ஜாலியாக பதில் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் கேள்விகள் தொடரும்போது சீன்னு நமக்கு எரிச்சல் கோவப்பட்டு அதை அடக்கிற வழியை பார்ப்போம். இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா உன்னை வெளியவே கூப்பிட்டு போக மாட்டேன், கடைக்கே கூப்பிட்டு போக மாட்டேன், ஒன்றும் வாங்கி தர மாட்டேன், அப்படி இப்படின்னு மிரட்டி அந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையுடைய ஆர்வத்தை நம்ம முளையிலேயே கட் பண்ணிடுறோம். அது கொஞ்ச நாள் கழித்து கேள்வி கேட்குறதே விட்டுறோம். அதுக்கு தோணவே தோணாது. அது ஏன் அப்படி அந்த நிலைமைக்கு நம்ம அந்த குழந்தைய ஆளாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன கதையை பாருங்கள். ஒரு பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு 40-50 விஞ்ஞானிகள் கூடி ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்திட்டு இருக்காங்க. 2-3 நாளைக்கு அந்த மீட்டிங் போடலான்னு அவங்க பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மீட்டிங் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து ஒரு டீ டைம் வந்தது. ஒரு பையன், சின்ன பையன் கொண்டு டீ கொடுக்குறான். எல்லோரும் வாங்கி குடிச்சிட்றாங்க. அப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி டீயை கொடுத்துட்டு வந்துடுறான். அவ்வளோதான். மத்தியானம் லஞ்ச் டைமில் சாப்பாடு வருது. இந்த பையன் கூட வரான். அவன் அங்கே வேலை செய்கிற பையன், சின்ன பையன். அவன் வந்தவுடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தரை கேட்குறான், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. நாங்களே மண்டே பிச்சிட்ருக்குறோம், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இல்லையா, நீங்களாம் ரொம்ப படித்தவங்க, நீங்கள் எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லலாமில்ல அப்படின்னு மடக்கிறான். உடனே இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. சரி சொல்லிடுவோம், இவனுக்கு சொன்னால் என்ன கெட்டு போகுது, இது ஒன்றும் ரகசியம் இல்லை அப்படின்ட்டு, நாங்கள் இங்கே எதுக்கு கூடியிருக்கோன்னா ஒரு திரவத்தை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த திரவம் எது வேணாலும் கரைச்சிரும், அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரவம். அப்படி ஒரு திரவத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே கூடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாளைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு வெட்டிட்டோம்னா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. இப்போ உனக்கு எதாவது புரிஞ்சுதா, எதுக்கு நீ கேட்ட அப்படின்னு அவர் அழுத்துக்கிறார். இந்த பையன் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கான், மௌனமாக இருக்கான். அவங்களே பார்த்துட்ருக்கான். அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, அதான் திருன்னு முழிக்கிறான். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படிங்கிறான். இவன் என்ன பெரிய கேள்வி கேட்டுருவான், இவன் ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவனா அப்படின்ட்டு, கேள்வி பார்க்கலாம். கேள்வி கேட்குறேன் நீ எங்களை, நாங்களாம் யார் தெரியும்ல, விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பெருமையாக கர்வமாக சொல்கிறாங்க. அந்த எதை வேணுமாலும் கரைக்கிற திரவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஆமாம், அதுதான் எங்கள் லட்சியம், நாங்கள் கண்டுபிடிச்சே தீருவோம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த திரவத்தை எதில் ஊற்றி வைப்பீங்கன்னு கேட்குறான். அந்த திரவத்தை எதில் ஊற்றி வைப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறான். இது $1 மில்லியன் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் கேள்வி. இந்த கேள்வி அவங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்க முன்னாடியே தோணியிருக்குன்னு சொன்னால், யாரோ ஒருத்தருக்கு, 40-50 விஞ்ஞானிகள் ஒருத்தருக்கும் தோணலை. அப்போ இந்த கருத்தரங்கமும் இல்லை, இந்த டிஸ்கஷனும் இல்லை, இந்த கூட்டமே இல்லை. சின்ன பையன், ஸ்கூலே படிக்காதவன், அருமையான கேள்வி கேட்டான். இவங்களுக்கு மண்டையில் பட்டேர்னு அடித்த மாதிரி இருந்தது. அப்போவே அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இதுதான் அந்த குழந்தைகள் கேள்வி கேட்கறதுடைய நோக்கம் மற்றும் பலன். அப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க எத்தனையோ கேள்வி கேட்கும். அதில் ஏதாவது ஒன்று நமக்கே அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி கூட இருக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்க உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, கூடுமான வரைக்கும் 99% அந்த குழந்தைங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல,
வேறு யாரையாவது கேட்டாவது சொல்லுங்கள். அதில் ஒன்றும் கேவலம் கிடையாது. அந்த குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ கேள்வி கேட்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அறிவாளியாக வரும், பெரிய ஆளாக வரும், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வரும். இதுதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.